அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். அரசியல் சமூக பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்களின் காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். நூலின் அத்தியாயம் 80. கும்பகோணம். ஆறுகளை மதங்கள் தன் வயப்படுத்திக் கொள்வதுதான் ஆறுகளுக்கு செய்யும் மிகப்பெரிய வன்முறை. எந்த ஒருவரும் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுவது அவரின் தனிப்பட்ட உரிமை. இயற்கை குறித்த விஞ்ஞானத்தின் எந்த அறிவும் இல்லாத காலத்தில் அறியாமல் உருவானதல்ல மதங்களின் மடமைத்தன செயல்கள். எல்லா மதங்களுக்கும் வர்க்க பார்வை உண்டு. இங்கே அதோடு வர்ண பார்வையும் இணைந்துள்ளது. வர்ண பிரிவினைக்கு எதிரான போராட்டம் வர்க்க போராட்டத்தின் பிரிக்க முடியாத ஒன்று. மதம் என்பது கடவுள் சார்ந்தது, கடவுள் என்பது வழிபாடு சார்ந்தது, வழிபாடு என்பது பக்தி சார்ந்தது, பக்தி என்பது நம்பிக்கை சார்ந்தது, நம்பிக்கை என்பது கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் மனிதனுக்கான பகுத்தறிவு கேள்விகளை எழுப்புகிறது. கேள்விகள் எழும்போது நம்பிக்கைகள் அனைத்தும் தகர்கிறது. நம்பிக்கையும் பகுத்தறிவும் மோதிக்கொண்டது. இம்மோதல்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு கருத்து வெகு மக்களை கவ்வும் போது அதற்கு எதிரான கருத்துகள் இயல்பாக உருவாகிவிடும். இது மனித குலத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் எழும் கருத்தின் வர்ண வர்க்க உள்ளடக்கமே முக்கியமானது. அதை ஆராய வேண்டும். ஆறுகள் என்பது பகுத்தறிவாளர்களுக்கும் பக்தியாளர்களுக்கும் பொதுவானது. இது இறைவனால் படைக்கப்பட்டது என சொல்லும் உரிமை கூட பக்தியாளர்களுக்கு உண்டு. ஆனால் பக்தி என்ற பெயராலும் ஆதிக்கத்தின் தேவைக்காகவும் ஆறுகளையே அழிக்கும் செயலை என்ன என்பது? பகுத்தறிவுவாதிகளும் சமய சீர்திருத்தவாதிகளும் சமதர்ம சிந்தனையாளர்களும் இதற்கு எதிரான கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். செத்துப்போக வைக்கும் செயலில் இருந்து ஆறுகளின் குறைந்தபட்ச ஆயுளும் கூட இவர்களால் தான் காப்பாற்றப்படுகிறது. மனிதர்களை வாழ வைக்கும் ஆற்றின் நீரை அள்ளி வைக்க அவனுக்கு தேவைப்பட்ட முதல் பொருள் எது? குடம்தான். குடைந்து செய்யப்படுவதால் அது குடம். காவிரி கரையின் மண் எடுத்து குடங்கள் உருவாக்கிய அந்த ஊருக்கு குடந்தை என்ற பெயரை அம்மக்கள் வைத்தனர். குடந்தை என்றால் வளைவு என்று பொருள். காவிரி அங்கு வளைந்து செல்வதால் குடந்தை என்று பெயர் வந்தது என்று நீங்கள் சொன்னால் சொல்லிவிட்டு போங்கள். எதுவாகினும் அது குடந்தைதான். அதை கும்பகோணம் என்று மாற்றியதன் ஆன்மீக அரசியல் எது சார்ந்தது? கும்பகோணம் விஸ்வநாதர் கோவில் தேவார பதிகத்தில் கூட குடந்தை என்றே வந்துள்ளது. திருமொழிசை யாழ்வார் பாசுரத்திலும் கடந்த கால் பரவி காவிரிக்கரை குடந்தையும் கிடந்தவாறே எழுந்திருந்து பேசு வாழி கேசனே என்றுதான் வருகிறது. தொல்லியல் ஆய்வுகளில் முதலில் கிடைப்பதும் குடத்தின் ஓடுகள்தான். அந்த ஊரை பற்றி முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்ப்பது முக்கியமானது. முன்னோர் என்றால் மனக்கண் முன்னால் தந்தை பெரியாரே வந்து போகிறார். அவர்தான் சகல மனிதர்களின் பார்வையோடு அந்த ஊரை பார்த்திருப்பார். ஆனால் அவர் கடுத்த கோபத்துடன் சுக்கு நூறாக போட்டு கும்பத்தை உடைக்கிறார். அக்கோபம் மானுடத்தின் பண்பாட்டு பார்வையிலிருந்து எழுகிறது. முன்னுக்கு பின் முரணாக பேசுபவர் பெரியார் என அவரின் கருத்தியல் எதிரிகள் விமர்சிப்பார்கள், தாக்குவார்கள். ஆனால் பெரியார் என்றைக்கும் அறிவுக்கு முரணாக பேசியதே இல்லை. கும்பகோணத்தை பற்றி பெரியாரின் கருத்து இது. சாதாரணமாக கும்பகோணம் ஒரு அழகான பட்டணம் என்றோ, சுகாதார வசதியான பட்டணம் என்றோ, வேறு ஏதாவது வழியில் மக்கள் அறிவுக்கோ தொழிலுக்கோ பயன்பட தகுந்த விசேஷம் பொருந்திய பட்டணம் என்றோ யாரும் சொல்லிவிட முடியாது. அதில் வசிக்கும் மக்களோ பெரும்பாலோர் பார்ப்பனர்களும் மேல்சாதி மிராசுதாரர்களும் ஆகும். பார்ப்பனர்கள், மிராசுதாரர்கள் இரண்டு கூட்டமும் சிறிதாவது சரீரத்தினால் உழைக்காமல் ஏழைகள், உழைப்பாளிகள் ஆகியவர்களின் பாட்டினாலேயே வாழ்ந்து வருகிறார்கள். இதை தவிர மற்றபடி
இந்த ஜில்லாவுக்கும் கும்பகோணத்துக்கும் வேறு உண்மையான யோக்கியதை ஒன்றும் கிடையாது. குடியரசு தலையங்கம் 12/2/1933. இனி இதை பற்றி பேசுவதில் என்ன இருக்கிறது? ஆனாலும் பெரியார் பேசுவதை நிறுத்தவில்லை. தோழர்களே, மகாமகம் என்றால் என்ன என்பதை சற்று விசாரித்து பாருங்கள். இதை அறிவதற்காக நாம் ஆவல்பட்டு தேடினோம். கும்பகோண ஸ்தல புராணம் என்பதில் இருப்பதாக அறிந்தோம். அதை வரவழைத்து பார்த்தோம். அதில் உள்ளதை வெளியிடுகின்றோம். கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, காவிரி, சிந்து, கோதாவரி, சரையு, தாமிரபரணி ஆகிய 9 நதிகளும் 9 கன்னிகைகளாக வெளிவந்து வெள்ளியங்கிரிக்கு சென்று பரமசிவனை அடைந்து உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் எவ்வளவோ கொடியதாகிய பாவங்களை செய்துவிட்டு எங்களிடத்தில் வந்து ஸ்நானம் செய்து அவர்களது பாவங்களை எங்களுக்கு கொடுத்து தீர்த்து கொண்டு போய்விடுகிறார்கள். அந்த பாவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட நாங்கள் எப்படி அவற்றை போக்கிக் கொள்வது என்று கேட்டார்கள். அதற்கு பரமசிவனார், கும்பகோணத்திலே தென் கிழக்கிலே ஒரு தீர்த்தம் உண்டு. 12 வருடத்திற்கு ஒருமுறை மாசி மாதம் மகாமகம் நாளன்று அதில் குளிப்பீர்களேயானால் உங்கள் பாவங்கள் தொலைந்து போகும் என்று சொன்னார். அதற்கு 9 கன்னிகைகளும் கும்பகோணம் எங்கே இருக்கின்றது என்று கேட்டார்கள். அதற்கு பரமசிவனார் அந்த 9 கன்னிகைகளையும் பார்த்து, நீங்கள் காசிக்கு போயிருங்கள். அங்கிருந்து நான் விஸ்வேஸ்வரன் எனும் பெயருடன் உங்களை கும்பகோணத்திற்கு அழைத்து போகிறேன் என்று சொன்னார். அந்தபடியே கன்னிகைகள் காசிக்கு போயிருந்தார்கள். பரமசிவனார் அவர்களை காசியிலிருந்து கும்பகோணத்திற்கு அழைத்து சென்று மகாமக குளத்தை காட்டி குளிக்க வைத்தார். பிறகு சிவபெருமானும் அந்த கன்னிகைகளும் கும்பகோணத்திலேயே கோவில் கொண்டு விட்டனர். ஆதலால் இதில் அந்த காலத்தில் குளித்தவர்களுக்கு சர்வ பாவமும் தொலைந்து சர்வ மங்களமும் உண்டாகும் என்று கண்டிருக்கின்றது. தோழர்களே, இதுதான் கும்பகோண ஸ்தல மகத்துவமும் தீர்த்த மகத்துவமும் கோயில் மகத்துவமும் ஆகும். இதற்கு அப்புறம் அந்த குளத்தில் எப்படி குளிப்பது? அதற்காக பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பன பெண்களுக்கும் எப்படி எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியது என்கின்ற விஷயங்களும், எந்தெந்த இடத்தில் குளிப்பது, எந்தெந்த சாமியை எப்படி எப்படி கும்பிடுவது என்கின்ற விஷயமும் இருக்கின்றது. இந்த கதையை ஆதாரமாக வைத்த இந்த மகாமக உற்சவத்திற்காக எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், எவ்வளவு விளம்பரங்கள், எவ்வளவு பண செலவுகள், எவ்வளவு கஷ்டங்கள் என்பதை யோசித்து பாருங்கள். இந்துக்கள் மடையர்கள், அஞ்ஞானிகள், மூடர்கள் என்று ஒருவன் சொன்னால் உடனே கோபப்பட்டு கொள்ளதான் கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கின்றோமே அல்லாமல் அறிவை கொண்டு பார்க்கின்றோமா? இந்த கும்பகோணத்துக்கும் அங்குள்ள மாமங்க குளத்திற்கும் உள்ள அநேக சாக்கடைகளிலும் பட்டிக்காடுகளிலும் குப்பை மேடுகளிலும் உள்ள குளவி கற்களுக்கும் நீரோடைகளுக்கும் குளங்களுக்கும் குட்டைகளுக்கும் எல்லாம் புராணங்களும் கதை ஆதாரங்களும் ஐதீகங்களும் இருந்து வருகின்றன. பொதுவாக இது போன்ற எந்த காரியங்களுக்கும் விசேஷம் என்பதெல்லாம் 2 வாக்கியங்களில்தான் அடங்கி இருக்கின்றன. அதாவது 1, சர்வ பாவங்களும் நிவர்த்தியாகிவிடும். 2, வேண்டியதெல்லாம் அடையலாம் என்கின்றவையே ஆகும். இந்த 2 காரியங்களும் யோக்கியமான காரியங்களாய் இருக்குமா என்பதை யோசித்து பாருங்கள். மனிதன் செய்த பாவம் போகுமா? மனிதன் செய்கின்ற பாவமெல்லாம் இந்த மாதிரியான காரியங்களால் தீர்ந்து போவதாய் இருந்தால் உலகத்தில் எந்த மனிதனாவது பாவக்காரியங்களை செய்ய தவறுவானா, தயங்குவானா என்று யோசித்து பாருங்கள். மனிதனுக்கு வேண்டிய அவன் ஆசைப்படும்படியான காரியங்கள் எல்லாம் இந்த மாதிரியான சிறு காரியங்களால் கைகூடி விடுவதாய் இருந்தால் மனிதனுடைய முயற்சி, நடத்தை, ஒழுக்கம் என்பவற்றிற்கெல்லாம் அவசியமும் நிபந்தனையும் வரையறையும் எதற்காக வேண்டும் என்பதையும் சிந்தித்து பாருங்கள். நிற்க பாவமுள்ள மனிதர்கள் நதிகளில் ஸ்நானம் செய்ததால் நதிகளுக்கு அந்த பாவங்கள் ஒட்டி கொண்டது என்பதில் ஏதாவது அறிவோ உண்மையோ இருக்க முடியுமா? அந்த நதிகள் அந்த பாவத்தை தொலைக்க மற்றொரு தீர்த்தத்தில் போய் குளிப்பது என்று மகாமக தீர்த்தத்திற்கு வந்து குளிப்பதனால் இதில் ஏதாவது புத்தி இருக்கின்றதா, நாணயம் இருக்கின்றதா என்று யோசித்து பாருங்கள். இத்தனை பாவங்களையும் ஏற்றுக்கொண்ட மகாமக தெப்பக்குளம் அதன் பாவத்தை தீர்க்க எந்த உருவெடுத்து எந்த குளத்தில் போய் குளிப்பது என்பதையும்
பிறகு அந்த குலம் வேறு எந்த குலத்திற்கு போய் பாவத்தை தீர்த்து கொள்ளும் என்பதையும் யோசித்தால் கடுகளவு அறிவுள்ளவனாவது இதை ஏற்க முடியுமா என்று பாருங்கள். இதையெல்லாம் கவனித்தால் மதத்தின் பெயரால், பாவ புண்ணியத்தின் பெயரால், கடவுள் பெயரால், தீர்த்தம், தலம், மூர்த்தி என்னும் பெயர்களால் மக்கள் எவ்வளவு தூரம் ஏய்க்கப்பட்டு கடையர்கள் மடையர்கள் ஆக்கப்படுகின்றார்கள் என்பதையும் சிந்தித்து பாருங்கள். மற்றும் அந்த புராணத்திலேயே இந்த மகாமக குலத்திற்குள் வடக்கு பாகத்தில் 7 தீர்த்தங்கள் இருப்பதாகவும், கிழக்கு பாகத்தில் 4 தீர்த்தங்கள் இருப்பதாகவும், நடுமத்தியில் 66 கோடி தீர்த்தம் இருப்பதாகவும், இந்த மகாமக குலத்தில் முழுகினால் இத்தனை தீர்த்தத்திலும் ஸ்நானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்றும் எழுதி அந்தப்படி ஒரு சித்திரமும் வரையப்பட்டிருக்கின்றது. இது எவ்வளவு பரிகசிக்கத்தக்க விஷயம் என்று பாருங்கள். இதை எழுதினவன் எவ்வளவு அயோக்கியன் அல்லது எவ்வளவு மூடன் என்பது அன்று இப்போதைய நமது கேள்வி. மற்றென்னவென்றால், இதை படித்து பார்த்து இதன்படி நடப்பார்கள் என்று நம்பிய மக்களை இவன் எவ்வளவு முட்டாளாகவும் அடிவண்டலாகவும் கருதியிருக்க வேண்டும் என்பதுதான் நமது கேள்வியாகும். தீர்த்தம் என்றாலும், நதி என்றாலும், குளம் என்றாலும் என்ன என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நதி என்றால் மழை பெய்வதால் ஏற்படும் வெள்ளங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும் ஓடை அல்லது நீர்ப்போக்காகும். குளம் என்றால் இந்த மாதிரி ஓடையிலிருந்து வழி வைத்து தண்ணீர் நிரப்புவதோ, மழை வெள்ளத்தால் ஊரில் உள்ள அசுத்தங்களையும் கசுமாலங்களையும் அடித்து கொண்டு வந்து குளத்தில் விழுந்து தேங்கியிருப்பதோதான். மற்ற தீர்த்தங்கள் என்பதும் கிணற்றுக்குள் நீர் ஊற்றம் போன்ற ஊற்றே ஆகும். இந்த தண்ணீர்களுக்கு எல்லாம் அந்தந்த இடத்தை அனுசரித்த குணங்களேதாம் உண்டு. மற்றபடி அவற்றில் ஒரு மனிதன் செய்யும் பாவம் என்பதை போக்கவோ, அவன் ஆசைப்பட்டதை கொடுக்கவோ ஆன சக்திகள் எப்படி இருக்கக்கூடும் என்பது ஒரு மனிதனுக்கு தெரியாதா என்றுதான் கேட்கின்றோம். மாமாங்க குலம் என்றால் என்ன? மாமாங்க குலம் என்பது மேல்கண்ட மாதிரியான ஒரு சாதாரண தெப்பக்குளம். மகாமக சமயத்தில் அதில் உள்ள தண்ணீர் அவ்வளவையும் இறைத்துவிட்டு வெறும் அடிவண்டலையும் சேற்றையும் மாத்திரம் மீதி வைத்து அதிலும் கந்தகப் பொடியை கலக்கி விடுவார்கள். அந்த சேரானது கருப்பு களிமண் போல் இருக்கும். அந்த குளத்தின் விஸ்தீரணமோ சுமார் 500 அடி சதுரம் இருக்கலாம். அடிமட்டம் சுமார் 200 அடி சதுரம் இருக்கலாம். இதில் லட்சம் பேர்கள் குளிப்பது என்றால் எப்படி சாத்தியமாகும்? அந்த குளத்தில் இறங்கி அந்த சேற்றில் கொஞ்சம் எடுத்து சரீரத்தில் பூசிக்கொள்ள வேண்டியதுதான். பிறகு இந்த அசிங்கம் போவதற்கு வேறு குளத்தில் குளிக்க வேண்டியதுதான். இதுதான் வழக்கமாம். ஒரு கிறித்தவரோ ஒரு முகமதியரோ இந்தபடி செய்தால், அதை நாம் பார்க்க நேர்ந்தால், அப்போது நாம் என்ன என்று சொல்வோம்? 1935 குடியரசு இதழில் எழுதியது. இவர்களுடைய வடமொழி புலமையையும் சீலத்தையும் கண்டு மகிழ்வெய்திய அன்னோரின் நல்வாழ்வின் பொருட்டு ஊர் பொது நிலங்களுள் சிலவற்றை வேத விருத்தி, பட்ட விருத்தி, பாரத விருத்தி, புராண விருத்தி என்ற பெயர்களோடு இறையிலி நிலங்களாக அவர்களுக்கு வழங்கி பெரிதும் ஆதரித்து வந்தனர் என்பது பல கல்வெட்டுகளால் நன்குணர கிடைக்கின்றது. அன்றியும் திருக்கோயில்களில் நாள்தோறும் உச்சி பொழுதில் வைதிகர்களுக்கு உணவளிக்கும் பொருட்டு அரசர்களும் அரசியல் தலைவர்களும் பிற செல்வர்களும் நிபந்தங்கள் வழங்கியுள்ளமை அறியத்தக்கதாகும் என்று அறியத் தருகிறார் சி. வை. சதாசிவ பண்டாரத்தார். நூல் பிற்கால சோழர் வரலாறு. பொதுமக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கூலி விவசாயிகள் ஒரு படி நெல் கூலி உயர்வாக கேட்டால் ஆலையை கொளுத்தும் மாதிக்க கும்பல்தான் மக்களின் சொத்தை கோவிலின் பெயரால் வைதிகர்களுக்கு தானம் செய்துள்ளது. நாகர்கோவில் அருகே உளைக்குடி விளை எனும் குடியானவர் கிராமம் உள்ளூர் அரசனால் கையகப்படுத்தப்பட்டு பார்வதிபுரம் என்று பெயரிடப்பட்டு வைதீக மையமாக மாற்றப்பட்டது. செலவுக்கு வளமானதும் பாரியதுமான நிலம் ஒதுக்கப்பட்டது என்கிறது கிபி 866 பார்வதிபுரம் சாசனமும் கிபி 1125 திருவல்லம் கோயில் சாசனமும். தமிழ்நாட்டு வரலாறு கே. ராஜையன்.
வைதீக மேலாண்மைக்கு அள்ளி அள்ளி கொடுத்த மன்னர்கள் மக்களின் மீதோ தலைவரி, கால்வரி, முளைவரி, முடிவரி, மீசை வரி, சாணார் வரி, வாள் வரி, தாலி வரி, தலைப்பாகை வரி, வெள்ள வரி, ஈழம் பச்சை, தென்னல் திருகு வரி, கூடை வரி, தகன வரி, மரண வரி என பிடுங்கி பெற்றுள்ளனர். த டிராவிடியன் லாங்குவேஜஸ், எ சோசியல் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி. எம். இமானுவேல், நாகர்கோவில், 2002. இது மட்டுமல்ல, திருவாலங்காட்டு வேதாரணி ஈஸ்வரர் கோவிலில் உள்ள 3ஆம் குலோத்துங்கன் காலத்திய கல்வெட்டு மடம் ஒன்றின் நிலங்களில் பயிர் செய்ய ஆண் பெண் அடிமைகள் விற்கப்பட்டதை குறிப்பிடுகிறது. மக்களையே கோயிலுக்கும் வைத மடத்திற்கும் அடிமையாக்கி இருக்கிறது சோழ பேரரசுகள். பண்ணை ஆட்கள் எல்லாம் பெரும்பாலும் ஆதி திராவிட மக்களே. இவர்கள் நாள் முழுவதும் வேலை செய்தால் அரை மரக்கால் நெல்தான், அதாவது பட்டணம் படியில் ஒரு படி நெல்தான் அளந்து கொடுப்பார் மிராசுதார். சமீபத்தில்தான் இவர்களுக்கு கூலி உயர்த்தப்பட்டது. அதற்கு பிறகு பண்ணையாளர் குடும்பம் முழுவதற்கும் வருடத்தில் மொத்த வரும்படி 160 முதல் 170 ரூபாய் வரை கிடைக்கிறது. இது குடும்பத்தின் மொத்த வருமானம் என்பதை மறந்து விடாதீர்கள். பண்ணையாட்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் நிலத்துடன் பிணைக்கப்பட்டு பிறப்பிலேயே அடிமைகளாக இருக்க வேண்டியுள்ளது. பண்ணையாட்களுக்கும் மற்ற விவசாயிகளுக்கும் தினம் ஒரு வேளைதான் சுடுசோறு கிடைக்கும். சுடுசோறு என்று சொல்வதை விட சுடு கஞ்சி என்றே சொல்வது பொருத்தம். பருப்பு இல்லாமல் சொத்தை கத்திரிக்காயை போட்டு கழுநீர் தண்ணீர் போல தயாரித்திருப்பார்கள். அதற்கு சாம்பார் என்று பெயரிடப்பட்டிருக்கும். மற்ற 2 வேளைகளிலும் பழைய கஞ்சியும் உப்பு போட்ட நீராகாரமும் தான். இறைச்சி வாங்க அவர்களுக்கு சக்தி இல்லை. அவ்வளவு ஏன், மாதத்திற்கு ஒரு தடவை கருவாடு வாங்க கூட சக்தி இல்லை. அப்படி இருக்க மாமிசத்தை பற்றி பேசுவானேன்? வருடத்தில் ஓரிரு தடவை தீபாவளி அன்றாவது இறைச்சி சாப்பிட்டு விட்டால் அது அவர்களுக்கு ஆடம்பரமிக்க ஆர்ப்பாட்ட விருந்தாகும். மிராசுதார்கள் எங்களை சைவர்களாக்கி விட்டார்கள் என்று பண்ணையாட்கள் தமாசாக சொல்வது உண்டு. ஆனால் இந்த தமாசிற்குள்ளே எத்தகைய சோகத்தை உள்ளடங்கி கிடக்கிறது என்பதை நாம் அறிவோம். நூல் தஞ்சை ஜில்லாவில் நடப்பது என்ன? பா. சீனிவாசராவ். உழைக்கும் மக்களுக்கு காவிரிதான் குருதியை கொடுத்தது. அந்த குருதியையே ஆதிக்கம் ஓட்ட உறிஞ்சி காவிரியை குருதியாக்கியது. ஆனால் ஆதிக்கத்தை தகர்த்த வரலாறை மனிதர்கள் ஆறுகளின் இயல்பிலிருந்துதான் கற்றுக்கொள்கிறார்கள். ஏனெனில் ஆறுகள் என்றென்றும் ஆதிக்கத்திற்கு எதிரான இயல்பையே கொண்டுள்ளன. குடந்தைக்கு மிக அருகில் சிற்பக்கலைக்கு மகுடம் அமைத்துள்ள ஓரிடம் உள்ளது. அது அந்த காலத்தில் ராராசுரம் என்று அழைக்கப்பட்ட ஊர். இப்போது தாராசுரம் என்று மருவி அழைக்கிறார்கள். அடுத்து தாராசுரம் பயணிக்கலாம். நூலின் அடுத்த அத்தியாயம் 81. தாராசுரம். காவிரி ஆற்றின் கிளை ஆறான அரசலாறு பயணிக்கும் பாதையில் கும்பகோணத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தாராசுரம். சோழர்கள் காலத்தில் பாம்பூர் நாட்டில் இவ்வூர் இருந்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகிறது. பழையாறை, நாதன் கோவில், உடையாளூர், சோழன் மாளிகை, சுவாமிமலை, திருமேற்றளிகை, திருவலஞ்சுழி, கோட்டையூர், கும்பகோணம், சாக்கோட்டை உள்ளிட்ட வரலாற்று தலங்கள் இவ்வூரை சுற்றி இருக்கிறது. சோழர்களின் கோவில் கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணமாக இவ்வூரில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோவில் உள்ளது. கிபி 1146 முதல் கிபி 1172 வரை ஆட்சியில் இருந்த 2ஆம் ராஜராஜன் காலத்தில் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. ராஜராஜபுரி, ராஜராஜபுரம் மற்றும் ராராசுரம் என பலவித பெயர்கள் இவ்வூருக்கு உண்டு. ராராசுரம் என்பதே தாராசுரம் என்று மருவி அழைக்கப்படுகிறது. தேர் வடிவத்துடன் கூடிய முக மண்டபத்துடன் மிக பெரிய மதில் சுவரை கொண்டு கிழக்கு நோக்கி இருக்கிறது ஐராவதேஸ்வரர் கோவில். கிழக்கு நுழைவாயிலில் உள்ள உட்கோபுரம் வெளி கோபுரத்திலிருந்து 100 மீட்டர் இடைவெளியில் கிழக்காக அமைந்துள்ளது. ஆனால் வெளிக்கோபுரத்தின் அடிப்பகுதி மட்டுமே எஞ்சியுள்ளது. இதில் காணப்படும் கல்வெட்டில்
இகை மூவேந்தரையன் திருக்கோபுரம் என இக்கோபுரம் குறிப்பிடப்படுகிறது. இக்கோபுரத்தை இணைந்த சுற்றுச்சுவரும் கோவில் குளமும் முழுவதுமாக அழிந்துவிட்டது. இதன் வடபுறத்தில் தேவநாயகி அம்மன் கோவில் காணப்படுகிறது. கோவிலின் உள் சுற்று சுவரில் 63 நாயன்மார்களின் புடைப்பு சிற்பங்கள் அவர்களது பெயர்கள் கொண்ட கல்வெட்டுகளுடன் காணப்படுகிறது. ஐராவதேஸ்வரர் மற்றும் தேவநாயகி அம்மன் கோவில்கள் இந்திய தொல்லியல் துறையின் பராமரிப்பில் உள்ளது. 1986ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறையின் சென்னை வட்ட துணை கண்காணிப்பாளர் நாராயணபாபு தலைமையில் தாராசுரத்தில் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. மண்ணிற்கடியில் சோழர்கால கட்டிடப் பகுதிகள் ஏதேனும் புதைந்துள்ளனவா என்பதை அறிந்திட உட்கோபுரம் மற்றும் வெளிகோபுரம் ஆகியவற்றின் இடைப்பட்ட பகுதியில் ஆய்வுகள் செய்யப்பட்டது. கருங்கல்லால் கட்டப்பட்ட கடைக்கால் பகுதி ஒன்று வெளிப்பட்டது. மேலும் கோவிலின் தென்புற சுற்றுச்சுவரை புனரமைக்கும் பொழுது சோழர் காலத்தை சேர்ந்த செப்பு திருமேனிகளும் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் செப்பு பாத்திரங்களும் சோழர் கால காசுகளும் கண்டெடுக்கப்பட்டன. இவற்றுள் சிவனடியாரான சிறு தொண்டர், அவரது துணைவியார், மகன் சீராளன் ஆகியோரின் திருமேனிகள் முக்கியமானவையாக பார்க்கப்பட்டது. வெளி கோபுரத்திற்கும் உட்கோபுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பெரும் பரப்பிலான அகழ்வாய்வில் வடக்கிலிருந்து தெற்காக 15.5 மீட்டர் நீளமும் கிழக்கிலிருந்து மேற்காக 11.5 மீட்டர் அகலமும் கொண்டு செங்கலால் கட்டப்பட்ட செவ்வக வடிவிலான மேடை ஒன்று வெளிப்பட்டது. 21 செங்கல் வரிசைகளை கொண்டு 2.5 மீட்டர் உயரம் கொண்டதாக இந்த மேடை இருந்தது. செங்கல்களுக்கு இடையில் எவ்வித பூச்சும் இல்லை. உட்கோபுரம், வெளிகோபுரம், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இம்மேடை ஆகிய மூன்றும் ஒரே அச்சில் அமைந்திருந்தது. இது தூண் மண்டபமாக இருக்கலாம் என ஆய்வுகள் தெரிவித்தன. மேடையின் செங்கல் பகுதியானது கோபுரத்தின் மேல் பகுதியை விட காலத்தால் முந்தையதாக இருந்தது. இம்மேடையின் வடக்கிலும் தெற்கிலும் இணையாக 2 சுவர்கள் செல்கின்றன. இச்சுவர்களின் இரு பக்கங்களிலும் செங்கல்களால் கட்டப்பட்ட கால்வாய்கள் 2 ஆய்வில் வெளிப்பட்டன. வடக்கில் உள்ள கால்வாய் நல்ல நிலையிலும் தெற்கில் உள்ள கால்வாய் சிதைந்த நிலையிலும் காணப்பட்டது. அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட மேடை மற்றும் அதன் இரு பக்கங்களிலும் உள்ள சுவர்கள் கோவிலின் கோபுரம் மற்றும் சுற்று சுவராக இருக்கலாம். இக்கட்டுமானமானது ஐராவதேஸ்வரர் கோவிலின் கட்டுமானத்திற்கு முந்தைய காலத்தை சார்ந்தது. எனவே ஐராவதேஸ்வரர் ஆலயத்திற்கு முன்பே இங்கு வேறொரு கோவில் இருந்திருக்க வேண்டும் என ஆய்வு முடிவுகள் தெரிவித்தன. வடமேற்கு மூலையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் செங்கலால் கட்டப்பட்ட வட்ட வடிவிலான கட்டிடப் பகுதி வெளிப்பட்டது. இது கிணறாக இருக்கலாம் என கருதப்பட்டது. வெளி கோபுரத்தின் கிழக்கு மேற்காக சென்ற செங்கல் சுவர்களும் அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது விஜயநகர மற்றும் நாயக்கர் காலத்தை சார்ந்தவை என மதிப்பிடப்பட்டது. மேலும் பல இடிந்த கட்டுமானங்கள் ஆய்வில் வெளிப்பட்டன. ஆனால் தாராசுரத்தின் முழு அமைப்பினை ஆய்வுகளில் அறிய முடியவில்லை. ஏனெனில் இங்கிருந்த பல கட்டிடங்களை இப்பகுதி மக்கள் இடித்து தங்களின் சொந்த பயன்பாட்டிற்கு பல்வேறு காலங்களில் எடுத்து சென்றுள்ளனர். இங்கு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் மேலும் பல பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. சிவப்பு மட்கலன்கள், கருப்பு மட்கலன்கள், பானைகள், கிண்ணங்கள், மூடியுடன் கூடிய கிண்ணங்கள், மூக்குடன் கூடிய பாத்திரங்கள், 4 திரிகள் கொண்ட சுடு மண் விளக்குகள், கூரை ஓடுகள், உடைந்த ஜாடிகள், சிற்பங்கள், கதை உருவங்கள், சோழர்கால செப்பு நாணயங்கள், நாணயங்களில் ஈழக்காசு என குறிப்பிடப்பட்ட நாணயங்கள் உள்ளிட்ட தொல்பொருட்கள் கிடைத்தன. இந்நாணயங்கள் ஸ்ரீ ராஜராஜ என்று நாகரி எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. சுடு மண்ணாலான போர் வீரனின் முத்திரை ஒன்றும் அகழ்வாய்வு குழியில் கண்டெடுக்கப்பட்டது. தாராசுரத்தின் ஒட்டுமொத்த ஆய்வுகளும் முழுமையாக செய்யப்பட வேண்டும். இதன் மூலம் இந்நகரத்தின் முழு தொன்மையையும் அறிய முடியும். ஐராவதேஸ்வரர் ஆலயத்தின் பின்புறம் ஒரு கோவில் உள்ளது. அக்கோவிலின் கோபுரங்கள் செடிகளுக்கு தஞ்சம் கொடுத்து சிதிலமடைந்த நிலையில் இருக்கிறது. வீரபத்திரர் கோவில் என்று அழைக்கிறார்கள். வீரபத்திரர் கோயிலின் ராஜகோபுரம்
கருங்கல் தாங்குதளத்தின் மேல் செங்கல் கோபுரமாக உயர்ந்து நிற்கிறது. கருவறையில் நின்ற கோலத்தில் வாள், கேடயம், வில், அம்பு ஆகியவற்றை 4 கரங்களிலும் பிடித்த நிலையில் வீரபத்திரர் திருமேனி காணப்படுகின்றது. நந்தி மண்டபம், முக மண்டபத்துடன் கூடிய கருவறை, கருவறையின் பின்புறம் ஒட்டக்கூத்தர் சமாதி ஆகியவை காணப்படுகின்றன. சுற்றுச்சுவர் எதுவுமின்றி திறந்த வெளியில் ஒட்டக்கூத்தர் சமாதி இருக்கிறது. சிவனை அவமதித்து தக்கன் நடத்தும் யாகத்திற்கு சென்ற தேவர்கள் மீதும் தக்கனின் மீதும் சிவனுக்கு கடும் கோபம் மூண்டது. தக்கனுக்கும் தேவர்களுக்கும் பாடம் புகட்ட நினைத்த சிவன் வீரபத்திரர் என்ற தனது விசேட படை தளபதியை தோற்றுவித்து அனுப்பினார் என்பது புராண கதை. இந்த வீரபத்திரருக்கான கோவில்தான் இது. ஒட்டக்கூத்தர் சோழர் காலத்தில் வாழ்ந்த புலவர். கிபி 1120 1136 காலத்தில் ஆண்ட விக்கிரம சோழன் கிபி 1136 முதல் 1150 காலத்தில் ஆண்ட 2ஆம் குலோத்துங்கன், கிபி 1150 முதல் 1163 காலத்தில் ஆண்ட 2ஆம் ராஜராஜன் ஆகிய 3 சோழர்கள் ஆட்சியிலும் அரசவை புலவராக இருந்தவர் ஒட்டக்கூத்தர். திருச்சி அருகே திருவரம்பூரில் பிறந்தவர். கூத்தர் என்பதுதான் இவரது பெயர். இவர் ஒட்டம், அதாவது பந்தயம் வைத்து பாடுவதில் வல்லவர் என்பதால் ஒட்டக்கூத்தர் என்று அழைக்கப்பட்டார். காங்கேயன் 4000 கோவை, மூவர் உலா, குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ், ஈட்டி 70, அரும்பை 900, தக்கையாக பரணி, எழுப்பெழுபது, 4000 கோவை, எதிர் நூல், கண்டன் கோவை, தில்லை உலா ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். தமிழின் முதல் பிள்ளை தமிழ் இலக்கியம் என அறியப்படுவது குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். தாராசுரம் வீரபத்திரர் கோயிலில் ஒரே இரவில் தக்கையாக பரணியை இயற்றியதாகவும் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலில் அரங்கேற்றியதாகவும் கூறப்படுகிறது. தக்கனுக்கும் அவனை அழிக்க சிவன் படைத்து அனுப்பிய வீரபத்திரனுக்கும் நடந்த போரில் வீரபத்திரன் பெற்ற வெற்றியை போற்றி பாடப்பட்டதே தக்கையாக பரணி. பரணி வகையை சார்ந்த சிற்றிலக்கிய நூலே கலிங்கத்து பரணி. இந்நூல் 1ஆம் குலோத்துங்க சோழனின் கலிங்க போர் வெற்றி குறித்து பாடப்பட்டது. அனந்தவர்மன் என்னும் வட கலிங்க மன்னன் கப்பம் கட்டாத காரணத்திற்காக 1ஆம் குலோத்துங்க சோழனின் படை தலைவனும் அமைச்சருமான கருணாகர தொண்டைமான் கிபி 1112ஆம் ஆண்டில் போரில் வென்ற செய்தியே கலிங்கத்து பரணி. இந்நூல் செயங்கொண்டார் எனும் புலவரால் இயற்றப்பட்டது. ஆனால் பலராலும் அறியப்படாத முதல் கலிங்கத்து பரணி ஒட்டக்கூத்தரின் பரணிதான். அவரது கலிங்கத்து பரணி இதுவரை கிடைக்கவில்லை. அப்பரணி இருந்ததற்கு சில இலக்கிய சான்றுகள் மட்டுமே உண்டு. ஒட்டக்கூத்தர் பாடிய கலிங்கத்து பரணி 1ஆம் குலோத்துங்கனின் மகன் விக்கிரம சோழன் தென் கலிங்க மன்னன் கலிங்க வீமனை வென்ற திறத்தை பாடுகிறது. ஒட்டக்கூத்தர் பாட்டிற்கு இரட்டை தாழ்பாள் என்பது வழக்காக இன்றும் உள்ளது. இதன் பின்னணியில் ஒரு சம்பவம் கூறப்படுகிறது. குலோத்துங்க மன்னனின் மனைவி பாண்டிய நாட்டு ராஜகுமாரி. அவளது குரு நளவெண்பா எனும் காவியத்தை இயற்றிய புகழேந்தி புலவர். புகழேந்தி புலவர் பாண்டிய ராஜகுமாரியை திருமணம் முடித்து சோழ நாட்டில் தங்கியிருந்தார். குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவரான ஒட்டக்கூத்தர் புகழேந்தியை எக்காரணமும் இன்றி சிறையில் அடைத்து விட்டார். இந்த விவரத்தை கேள்வியுற்ற ராணிக்கு கோபம் வந்துவிட்டது. அதனால் அவள் அரசன் அந்தப்புரத்திற்கு வரும் சமயம் அறைக்குள்ளே புகுந்து கொண்டு கதவை தாளிட்டு கொண்டாள். மன்னன் குரல் கொடுத்தும் கதவை திறக்கவில்லை. மகாராணிகள் ஊடல் கொண்டால் மன்னர்கள் தங்கள் அவைக்கள புலவரை அனுப்பி சமாதானம் செய்து வைப்பது வழக்கம். அதன்படியே குலோத்துங்கனும் ஒட்டக்கூத்தரை அனுப்பினான். ஒட்டக்கூத்தர் அந்தப்புரத்திற்கு வந்து ராணியின் அறைக்கு முன்னால் நின்று கொண்டு, நளினமான மலரில் இருக்கும் தேன் போன்ற பெண்ணே, நீ கதவை திறப்பதற்கு நான் உன்னை வேண்டி கேட்டுக்கொள்ளும் அவசியமில்லை. ஏனென்றால் வானளாவிய புகழ் கொண்ட ஆண் சிங்கத்தை போன்ற வலிமையுடைய வாழ் வீரனாகிய குலோத்துங்கன் உன் அறை வாசலுக்கு வந்தால் தாமரை போன்ற உன் கைகள் தானே கதவை திறந்துவிடும் எனும் பொருளுடைய பின்வரும் பாடலை பாடினார்.
நானே இனி உன்னை வேண்டுவதில்லை. நளினம் மலர் தேனி கபாடந்திறந்திடு. திறவா விடிலோ வானேரணைய வாழ் விரவி குலாதிபன் வாசல் வந்தாள் தானே திறக்கு நின் கையிதழாகிய தாமரையே. இப்பாடலை கேட்ட அரசியின் கோபம் அதிகமானது. எனது புலவன் புகழேந்தியை சிறையிலும் அடைத்துவிட்டு இங்கு வந்து பாட்டுமா பாடுகிறாய் என ராஜகுமாரியின் கோபம் அதிகமாகி, சாத்தானே அப்பாலே போ என்ற தொனியில் அவள் கதவின் இன்னுமொரு தாழ்பாளையும் தாளிட்டு கொண்டாள். அப்படித்தான் ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பாள் சொற்றொடர் உருவானது. ஒட்டக்கூத்தரின் மீது மனைவியின் கோபத்திற்கு காரணம் புகழேந்தி புலவர் சிறையில் இருப்பதுதான் என்பதை புரிந்து கொண்ட அரசன் உடனே புகழேந்தியை விடுதலை செய்து அவரை அந்தப்புரத்திற்கு அனுப்பி தன் மனைவியை சமாதானம் செய்யும்படி கேட்டுக்கொண்டான். புகழேந்தி அரசியின் வாசலுக்கு வந்து நூலிழை ஒன்றை இரண்டாக வயிர்ந்தது போன்ற மெல்லிய எடையும் போர்க்குலைகள் போன்ற விழிகளும் உடைய பெண்ணே, நீ கொண்ட கோபத்தை தணித்துக்கொள். மலை போல இரு கைகளாலும் எதிரிகளின் மேல் பானங்களை பொழியும் ஆற்றல் கொண்ட குலோத்துங்கன் உனது வாசலுக்கு வரும்பொழுது நற்குடியில் பிறந்த பெண்ணான நீ ஒன்றிரண்டு பிள்ளைகளை பொறுத்தருள வேண்டும் எனும் பொருள்பட கீழ்கண்ட பாடலை பாடுகிறார். இலை ஒன்றிரண்டு வகிர் செய்த நுண்ணிடை ஏந்திய பொற்குலை ஒன்றிரண்டு வெளியணங்கே கொண்ட கோபந்தனி மலை ஒன்றிரண்டு கை பானாபரணனின் வாசல் வந்தாள் பிழை ஒன்றிரண்டு பொறாரோ குடியிற் பிறந்தவரே எனும் பாடலை கூறியதும் அரசி இரண்டு தாழ்பாள்களையும் திறந்தாள். தஞ்சை பெருவுடையார் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் ஆகிய மூன்றும் சோழர் காலத்திய கோவில் கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் சிற்ப வேலைப்பாடுகளின் சிகரங்களுமாக இன்றும் நீடித்து நிற்கிறது. ஒட்டக்கூத்தரின் குரு பூஜை தாராசுரத்திலுள்ள அவரின் பள்ளிப்படை கோயிலில் வருடந்தோறும் நடைபெறுகிறது. தாராசுரத்திலிருந்து பயணிக்கும் காவிரியில் சிறிது தொலைவில் ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர் இளைஞன் கவி பாடுவதில் வல்லவன். அவன் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்வதற்கு ஒட்டக்கூத்தர் இடையூறாய் இருந்ததாகவும் அதனால் அந்த இளைஞன் அரசனால் கொல்லப்பட்டதாகவும் அவனது தந்தையுடன் நாடு கடத்தப்பட்டதாகவும் பல செய்திகள் சொல்லப்படுகிறது. அடுத்து அந்த இளைஞனின் ஊரான தேரழுந்தூருக்கு பயணமாகலாம். நூலின் அத்தியாயம் தேரழுந்தூர். அவள் மன்னனின் மகள், இவன் கவிஞரின் மகன். மன்னன் தன் மகளை கல்வி கற்பதற்காக கவிஞரின் வீட்டுக்கு அனுப்புகிறான். தினமும் கல்வி கற்க கவிஞர் வீட்டிற்கு சென்று வருவது அவளின் வழக்கம். கவிஞர் அவசர வேலையாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. நான் திரும்பி வரும் வரை எனது மகன் உனக்கு கல்வி கற்றுக் கொடுப்பான் என மன்னனின் மகளிடம் கூறிவிட்டு கவிஞர் சென்று விடுகிறார். கவிஞரின் மகன் கவிஞரை விட கற்றுக் கொடுப்பதில் திறமைசாலி. மன்னனின் மகளுக்கு கவிஞரின் மகன் பாடம் நடத்துகிறான். இருவரும் ஒத்த வயது உடையவர்கள். மன்னனின் மகளுக்கு கவிஞரின் மகன் மேல் காதல் வருகிறது. வெளியூர் சென்ற கவிஞர் திரும்பி வந்தபோது மகனுக்கும் மன்னனின் மகளுக்கும் இடையே காதல் என்பதை அறிகிறார். தனது மகளின் காதல் விவகாரம் மன்னனுக்கு தெரிய கவிஞரின் மகனை சிறைப்பிடிக்க உத்தரவிடுகிறான். கவிஞரின் மகனுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்று மன்னனின் அரசவை புலவரான ஒட்டக்கூத்தருக்கு ஆர்வம் மேலிடுகிறது. அரசனிடம் அவனது கோபத்தை மேலும் அதிகப்படுத்தும் விதமாக பல சட்டத்திட்டங்கள், சம்பிரதாயங்கள் முதலியவற்றை எடுத்து கூறி நிலைமையை மிகவும் தீவிரமடைய செய்கிறார் ஒட்டக்கூத்தர். மன்னனிடமிருந்து மகனை காப்பாற்ற வேண்டுமென கவிஞர் எடுக்கும் முயற்சிகள், வேண்டுதல்கள் எதுவும் மன்னனின் செவியில் ஏறவில்லை. முடிவாக கவிஞரின் மகனுக்கு ஒரு சோதனை நடத்தி அவன் அதில் வெற்றி பெற்றால் மன்னனின் மகளை மணக்கலாம் என்றும், தோல்வியுற்றால் மரண தண்டனை எனவும் முடிவு செய்யப்பட்டது. மன்னனின் சபையோர் முன்னிலையில் 100 பாடல்களை தொடர்ந்து இயற்றி பாட வேண்டும் என்றும், அதில் காமரசம் துளியும் இருக்கக்கூடாது என்றும் கவிஞரின் மகனுக்கு நிபந்தனை விதிக்கப்படுகிறது. அப்பாடல்களில் பிழை ஏற்பட்டாலோ காமரசம் கலந்தாலோ குறிப்பிட்ட காலத்திற்குள் 100 பாடல்களை இயற்ற தவறினாலோ தோற்றுவிட்டதாக முடிவு செய்யப்படும் என மேலும் மேலும் நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது.
எப்படியேனும் தன் காதலியை மணமுடிக்க வேண்டுமென சோதனை களத்தில் இறங்குகிறான் காதலரான கவிஞரின் மகன். சபையில் அரசனான குலோத்துங்க சோழன் உள்ளிட்ட பல அறிஞர்களுடன் தனது மகனுக்கு என்ன நேரப் போகிறதோ என்ற தவிப்புடன் கவிஞரும் ஒட்டக்கூத்தரும் அமர்ந்திருந்தனர். தனது காதலனுக்கு விதிக்கப்பட்ட சோதனையில் வெற்றி பெறுவானா என்ற பதட்டத்துடன் மன்னனின் மகளான காதலியும் ஒரு திரை மறைவில் அமர்ந்து நிகழ்ச்சியை காண அனுமதிக்கப்படுகிறாள். அவள் 100 மலர்களை ஒரு தட்டில் வைத்துக்கொண்டு அவன் பாடும் ஒவ்வொரு பாடலுக்கும் ஓர் மலர் வீதம் அருகிலிருந்த மற்றொரு தட்டில் போட்டு பாடும் பாடல்களை எண்ணிக்கொண்டே வந்தாள். அவன் பாட பாட அவளுக்கோ உற்சாகம் மேலிடுகிறது. இச்சூழலில் அவள் பிழையாக ஒரு மலரை கூட எறிந்ததால் அவன் ஒரு பாடல் குறைவாக பாடி நிறுத்திவிட்டானாம். 100 பாடலும் முடிந்துவிட்டது. தன் காதலன் வெற்றி பெற்று விட்டான் என்ற எண்ணத்தில் அவள் அவனை நோக்கி ஓடிவர அவளின் அழகில் மயங்கி சற்றே பருத்த தனமே துவள தரள வடந்துற்றே என காமரசம் ததும்பும் பாடல் ஒன்றை பாடிவிட்டானாம். அவள் ஓடி வந்த அழகை பார்த்து அவன் பாடிய கடைசி பாடலுடன் 100 பாடல்களை பாடியிருந்தாலும் அவற்றுள் முதல் பாடல் கடவுள் வாழ்த்து, ஆதலால் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே அவன் பாடிய மொத்த பாடல்கள் 99 மட்டுமே. அவன் அதை அறியாமல் அவசரப்பட்டு விட்டான். ஒட்டக்கூத்தர் இதை கெட்டியாக பிடித்து கொண்டார். போட்டியில் அவன் தோற்றுவிட்டதாக அறிவிக்கப்பட்டு மரண தண்டனை என தீர்ப்பு விதிக்கப்பட்டது. அவன் இறந்த செய்தி கேட்டு ஓடிவந்து அவனது மார்பில் விழுந்து காதலியும் இறந்து போகிறாள். அவன் தன் திறமையை வெளிப்படுத்தி விட்டான். ஆனால் அவன் காதலி ஆர்வம் மேலிட்டு செய்த தவறால் வாய்ப்பும் பறிபோனது, வாழ்க்கையும் பறிபோனது. இருவரும் கிட்டத்தட்ட இணைந்தே மரணத்தை தழுவினர். இதுதான் அமரத்துவம் வாய்ந்த காதல் என போற்றப்படும் அம்பிகாபதி அமராவதி காதல். கவி சக்கரவர்த்தி என புகழப்படும் கம்பரின் மகன்தான் அம்பிகாபதி. கம்பரின் கவி திறனால் கம்பன் வீட்டுக் கட்டுத்தறியும் கவிபாடும் என்ற முதுமொழி தமிழில் உள்ளது. தமிழ் இலக்கியத்தில் கம்ப ராமாயணமே மிகப்பெரிய இதிகாசம் எனவும் கருதப்படுகிறது. கம்பர் குலம் என்று அழைக்கப்படும் உவச்சர்கள் குலத்தில் பிறந்தமையால் கம்பர் என்று பெயர் பெற்றார் என்றும், குழந்தையாக காளி கோயில் கம்பத்தின் அருகே கிடந்தமையால் இப்பெயர் பெற்றார் என்றும், கம்பங்கொள்ளையை காத்து வந்தார் என்றும், அதனால் கம்பர் என்று அழைக்கப்பட்டார் என்றும், காஞ்சிபுரத்தில் உள்ள இறைவனாகிய ஏகம்பன் தேவார பதிகங்களில் கம்பர் என்றே சுட்டப்படுகிறார். அப்பெயர் இவருக்கும் இடப்பட்டது என்றும் பலவிதமாக கூறுகிறார்கள். கம்பர் கிபி 12ஆம் நூற்றாண்டில் தேரழுந்தூரில் பிறந்தவர். கம்பருடைய தந்தை ஆதித்தன் என்றும் கம்பருடைய மகன் அம்பிகாபதி என்றும் கூறப்படுகிறது. தனது மகன் அம்பிகாபதி மரணத்தின் துயர் தாங்காமல் அவர் இயற்றிய இராமாயணத்தில் புத்திர சோகத்தினை கொண்ட தசரதன் பாடும் பாடல்களில் புத்திர சோகம் அதிகம் வெளிப்படுவது போல் இயற்றியுள்ளார் என மதிப்பிடுகிறார்கள். மகனின் மரணத்திற்கு பின்பு சோழ மன்னனுடன் ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக சோழ நாட்டிலிருந்து ஆந்திர நாட்டிற்கு சென்று கம்பர் தங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. கம்பருடைய இராமாயணத்தில் சீவக சிந்தாமணியின் தாக்கம் இருப்பதால் கம்பர் திருத்தக்க தேவரின் காலத்திற்கு பிந்தையவர் என்றும், ஓரங்கள் நாட்டில் அவர் தங்கியிருந்த காலத்தில் அங்கு பிரதாபரத்திரன் என்ற மன்னன் ஆண்டு வந்ததையும் கண்டறிந்துள்ளனர். கம்பர் தமிழகத்தில் 3ஆம் குலோத்துங்க சோழனிடம் கருத்து மாறுபட்டு ஆந்திர நாட்டில் தங்கியிருந்தமையால் பிரதாபருத்திரன் மற்றும் 3ஆம் குலோத்துங்க சோழன் ஆகியோர் காலத்தினை கொண்டு 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கம்பர் வாழ்ந்திருப்பதாக கருதுகின்றனர். தாராசுரத்திற்கும் மயிலாடுதுறைக்கும் இடையே கம்பர் வாழ்ந்த தேரழுந்தூர் இருக்கிறது. தமிழ்நாட்டில் பெரும் கற்காலம் சார்ந்த இடங்களில் தேரழுந்தூரும் ஒன்று. பெருங்கற்காலம் என்பது கிமு 1000 முதல் கிபி 200 வரையிலான காலம் என கணிக்கப்படுகிறது. இங்கு ஒரு மண்மேடு இருக்கிறது. இம்மண்மேட்டிற்கு கம்பர்மேடு என பெயர். இங்கு இந்திய தொல்லியல் துறையால் 1982 செய்யப்பட்ட அகழ்வாய்வில் 2 பண்பாட்டு காலங்கள் கொண்ட மக்கள் வாழ்ந்திருந்ததை அறிய முடிந்தது. பெருங்கற்காலத்தை சேர்ந்த கருப்பு சிவப்பு மட்கலன்கள் கிடைத்தன. இவற்றில் கீறல் குறியீடுகளும் இருந்தது. இங்கு வாழ்ந்த பெருங்கற்கால மக்கள்
புதிய கற்காலத்தை அறிந்தவர்களாக இருந்திருக்க வேண்டும். புதிய கற்காலத்தை சார்ந்த மழுங்கிய நிலையில் இருந்த கைக்கோடாரி இங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. இடைக்காலத்தின் தொடக்க காலத்தை சார்ந்த மக்கள் வாழ்ந்ததற்கான செங்கற்சுவர் அடையாளங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. இக்காலத்தை சார்ந்த மங்கிய சிவப்பு மட்கலன்களும் சுடு பொம்மைகளும் கிடைத்தன. அடிப்பாகம் தட்டையாக உள்ள கிண்ணங்கள், ஜாடிகள், பானைகள், கழிவு நீர் அகற்றும் உரைகள் ஆகியனவும் கண்டறியப்பட்டது. தொல்லியல் ஆய்வு காலத்திற்கு பிறகு 1995 காலத்தில் தற்செயலாக தோண்டப்பட்ட குழிக்குள் சீன எழுத்துக்களை கொண்ட வெண்கல மணி ஒன்றும் 3 செப்பு காசுகளும் கிடைத்தன. வெண்கல மணியில் சாந்தி என்று பொருள்படும் பீனாஸ் என எழுதப்பட்டிருந்தது. இங்கு நடத்தப்பட்ட ஆய்வின் மூலம் பெருங்கற்கால மக்கள் புதிய கற்கால நாகரிகத்தின் கூறுகளை கொண்டு விளங்கினர் என்பதை அறிய முடிந்தது. தொல்லியல் ஆய்வு நடந்த இடத்திற்கு கம்பர்மேடு என்று பெயர் இருந்தாலும் கம்பருக்கும் இம்மண் மேட்டிற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. ஏனெனில் கம்பர் வாழ்ந்த காலம் 12ஆம் நூற்றாண்டு. காவிரி கரையில் வாழ்ந்த கவி சக்கரவர்த்தி கம்பர் காவிரியை புகழ்ந்து பாடியிருப்பார்தானே. காவிரியை புகழாதவன் கவிஞனாக எப்படி இருந்திருக்க முடியும்? ஏனெனில் இம்மண்ணில் எழுந்த கவித்துவம் அனைத்தையும் ஆறுகளின் அழகுதான் அள்ளி அள்ளி வழங்கியவை. கம்பனின் பார்வையில் காவிரியை அடுத்து பார்க்கலாம். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம் ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். தமிழாற்றுப்படை மற்றும் மாயாஜாலம் நூல்களை ஸ்பாட்டிஃபை ஆப்பிலும் கேட்கலாம். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.